ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மாதம் 10 ரூபா மணி சேவிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 ரூபா சேர்க்கறதுனால நாம் எவ்வளோ சேர்த்துற முடியும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. சின்ன சின்ன சேமிப்பை நம்ம பண்ணுறப்ப தான் பெரிய அமௌண்ட்டை நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் சேமிப்பு அப்படின்னாவே பெரிய பணத்தை சேர்க்கறது தான் சேமிப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பணத்தையும் சேர்த்து அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்றுறது தான் சேமிப்பு. நான் ஒவ்வொரு மாதமும் 10 ரூபா தனியாக 20 ரூபா தனியாக சேமிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த 2 சேமிப்புமே எனக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு வந்துடும். இந்த சேமிப்பு நான் மட்டுமே பண்ணுறது கிடையாது. என் பசங்களும் சேர்ந்து தான் என் கூட பண்ணுவாங்க. அவங்களோட பாக்கெட் மணியை கூட இந்த சேமிப்புக்காக அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன சேமிப்பை உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் சொல்கிறப்ப தினமும் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் வந்துடும். நாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செலவை குறைச்சா தானே சேர்க்க முடியும். அந்த எண்ணமும் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சேமிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் வேணும். அந்த ஆர்வத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். சின்ன சின்ன கோல் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறப்ப அந்த கோலை ரீச் பண்ணோன்னையும் அடுத்த சேமிப்பை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். ஜனவரி மாதம் நாம் இவ்வளோ பணம் சேர்த்துருக்கோம், ஃபெப்ரவரியில் இதோட ஒரு 10 ரூபாயாவது அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக பணம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பசங்களை விட நமக்கே அந்த ஆர்வம் அதிகமாகிடும். இந்த மாதம் இவ்வளோ சேர்த்துருக்கோம், அடுத்த மாதம் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கே வந்துடும். இந்த சின்ன சேமிப்பு தான் ஒரு எமர்ஜென்சி டைமில் நமக்கு கை கொடுக்கும். அடுத்தவங்கக்கிட்ட போய் கடன் வாங்குறத தவிர்த்து இந்த சேமிப்பை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். நான் இந்த பணத்தை ஒவ்வொரு மாதமும் என் பசங்களுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு சீட் கட்டிகிட்டு இருக்கேன், அதுக்காக இதை யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் மாதம் 1000 ரூபாய் சேர்த்திங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சேர்க்க முடியும். இந்த பணத்தை வச்சு பெரிய நகை வாங்க முடியாது தான், ஆனால் 1 கிராமுக்கு வாங்கினா கூட அது பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேமிப்பை விடக்கூடாது, இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் மொத்தமாக சேர்த்த பணம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்குது. கண்டிப்பாக இந்த பணத்தை வீணாக செலவு பண்ண போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் தான் போட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்களும் சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை கோல்டு சீட் கட்டலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் போடலாம், பிபிஎஃப்பில் போடலாம், இல்லைன்னா மாதம் நீங்கள் ஆர்டி கட்டலாம். பேங்க்லலாம் 1 இயருக்கு கூட ஆர்டி இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக அதை கட்டலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.